வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் அதே மாதிரி குரூப் 4 இதோடைய அட்மிஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. மாசா ஐஏஎஸ் அகாடமி. இந்த மாசா ஐஏஎஸ் அகாடமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டமில் லொக்கேட்டாக இருக்குது. கான்டாக்ட் நம்பர்லாம் இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டிஃபென்ஸ், ஸோ இந்த எல்லா எக்ஸாமினேஷனுக்கான அட்மிஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. 1 கோடி இந்தியர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வெளியுறவு அமைச்சகம். மிடில் ஈஸ்ட் வார்னால் நிறைய இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்கு வர முடியாமல் மிடில் ஈஸ்ட் ஏர்போர்ட்டில் தங்கியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ரிலீஃப் ஆப்ரேஷன், அதாவது நிறைய ஃப்ளைட்டை வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லா மக்களையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. தென் சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளிகள் 37.79 லட்சம் பேருக்கு வங்கி கணக்கில் தலா 2000. ஸோ தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம், இந்த ஸ்கீம் பிரகாரம் கிட்டத்தட்ட 37 லட்சம் வல்னரபிள் பெனிஃபிஷியர்ஸுக்கு வந்து 2000 ருபீஸ், 2000 ரூபாய் பேங்கில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இன்க்ளூடட் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன், விடோஸ், எல்டர்லி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் இண்டிவிஜுவல்ஸ், எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி 1.62 லட்சம் ஃபிஷர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் இந்த டைமில் ஃபிஷிங் பேன்னால் அவங்களுக்கு அதிகமான எக்கனாமிக்கல் ஒரியபிள் சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம். அண்ட் அதே மாதிரி டீ ஃபார்மர்ஸ் இன் நெல்கிரி டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட 14,870 டீ ஃபார்மர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க 8.53 கோடி. ஸோ இது எல்லாமே தமிழக அரசாங்கம் தற்போது பண்ணியிருக்காங்க. தென் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இந்த சதுப்பு நிலம் ஒரு வெட்லேண்ட் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒன் அமங் தி நேச்சுரல் வெட்லேண்டு தான் இந்த பள்ளிக்கரணை. ஒரு பஃபர் ஏரியாவாக இது இருக்குது, ஒரு கிரிட்டிக்கல் பஃபர் ஏரியாவாக இது இருக்குது. ஸோ இந்த பள்ளிக்கரணை வெட்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்காலஜிக்கல் த்ரெட்டுனால அழிஞ்சிட்டே போகுது. எஸ்பெஷலி அர்பனைசேஷன், வேஸ்ட் டம்பிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் கட்டுமானம், என்க்ரோச்மெண்ட், இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அழிஞ்சிட்டே போகுது. கிட்டத்தட்ட அதோட ஒரிஜினல் சைஸ்லேருந்து 10% குறைஞ்சிருக்கு. வாட்டர் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, ஃப்ளட்டு ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது, பயோடைவர்சிட்டி அதிகமாக இழந்திருக்கு அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் இதில் நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். இதை வந்து மார்ச் 1, 2022 கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு, யூத்துக்கு வந்து ஸ்கில் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ். அதாவது கம்பெனிஸ் மூலமாகவோ இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இந்த ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் அதிகமாக கற்றுக் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஜப்பானீஸ், இந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜும் கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் ஸ்கில் கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் கோச்சிங் வந்து 10 months 7,500 பெர் மந்த் 10 மாதத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிள் சிட்டிசனுக்கு இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் பிரகாரம் நிறைய சப்போர்ட்டை வந்து தமிழக அரசாங்கம் பண்ணிகிட்டே வராங்க. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் முதல் முறையாக வென்றிருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் இதில் சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மேக் இன் இண்டியா ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆத்ம நிர்பார் பாரத் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ், 14 செக்டர்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். தென் எம்எஸ்எம்இ சாம்பியன் ஸ்கீம், செமிகண்டக்டர் மிஷன், தென் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். தென் இந்தியாவிடம் போதிய அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ப்ரோக்ராம், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ப்ரோக்ராம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
3 பிளேஸில் விசாகப்பட்டினம், பெங்களூரு, படூர் இந்த பிளேஸில் வந்து இந்தியா பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயிலை ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த என்டையர் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 9.5 நாட்களில் இருந்து 10 days வரைக்கும் இந்தியாவோட என்டையர் க்ரூட் ஆயில் ரெக்யர்மெண்ட்டை வந்து இது ப்ரொவைட் பண்ணும். தென் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெடுக்கு வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. MK3 இலகு ரக ஹெலிகாப்டர்களை கொள்முதல் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க.